100% ஓட்டுக்காக நீங்க வந்து இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து வரீங்க. ஆனாலும் கூட சென்னை மாதிரி முக்கியமான நகரங்கள்ல வந்து அந்த போலிங் பெர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வருது. இதற்காக வந்து தேர்தல் கமிஷன் வந்து பின்னாடி ஒரு நடவடிக்கை எடுக்க, இந்த மாதிரி ஓட்டு போடாதவங்க பர்பஸாவே ஓட்டு போடாதவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்? அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இதுவரைக்கும் இல்லை. அதுதான் இனிமேல் அதுதான் சொல்லுறேன். நீங்களும் கஷ்டப்பட்டு 100% சொல்றீங்க. நோ, பட் நம்ம வாக்காளர் இது பர்சன்டேஜ் இன்னும் குறைஞ்சு போறதும் இல்லை. 73%, 72 அந்த மாதிரி இதுல இருக்கு. இது இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நாங்க எஃபர்ட்ஸ் பண்றோம். அது எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ஸ் கொஸ்டின்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவிஎம் சம்பந்தப்பட்ட விவிபேட் சம்பந்தப்பட்ட மேட்டர்ஸ் எல்லாம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், கோர்ட்ஸ் ஆஃப் லால நிறைய வாட்டி அதுவும் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்லையும் நம்ம இவிஎம்ஸ் வச்சுட்டு ஹேக் பண்ண முடியுமா, அதுக்கும் ஓப்பன்லி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி காட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இது பார்க்கும்போது இது எல்லா கேஸில் எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு ரொம்ப தெளிவாக அதில் பதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. மார்க் போல் அவங்க இல்லை இல்லை நம்ம இவிஎம் மெஷின்ல பண்ணிருக்காங்களா, வேற இவிஎம் மெஷின்ல பண்ணிருக்காங்க? நம்ம அந்த மாதிரி ஒரு நியூஸ் கூட வரல. நோ நியூஸ் ஹாஸ் கம். நாளைக்கு என்ன இது இருக்கு, மக்போல் நமக்கு பிஃபோர் த எலெக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். போலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது முன்னாடி 50 ஓட்டு அது போட்டுட்டு கரெக்டா அந்தந்த இதுக்கு விவிபேட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாதா அதெல்லாம் பார்த்துட்டு 7 மணிக்கு முன்னாடியே அது முடிச்சிருவாங்க. அதுக்கும் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. 200 மீட்டருக்கு உள்ளே வேற யாருமே போகக்கூடாது. அவங்களோட ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எங்கே போடலாம் அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கவுண்டிங் டே ஃபார் த என்டையர் கண்ட்ரி நம்ம இந்தியா முழுவதுமே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது 4 அது டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு ரிவ்யூ பண்ணுறாங்க. 10 லட்சத்துக்கு கீழே இருந்தால் நம்ம டிஓ தலைமையில் இன்னொரு டிஓ நியமிக்க இன்னொரு ஸ்பெஷல் அதுக்கு ஒரு குழு இருக்கு. அந்த குழுல பார்த்துட்டு ஆக்ஷன் அங்கே எடுத்துட்டே இருக்காங்க. கோர்ட்டாக்க இப்போ தெர் ஆர் 2 திங்ஸ். நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அதில் எம்சிஎம்சி வயலேஷன் இருந்தால் அது நம்ம டிஓ, சிஓ, எலெக்ஷன் கமிஷன் அதில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொரு இருக்கு, நம்ம ஐபிசி ஆர் ஆர்பி ஆக்ட்ல அதில் ஏதாவது வயலேஷன்ஸ் இருந்தால் அதுக்கு எஃப்ஐஆர் லான்ச் பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இனிமேல தான் நாங்கள் வாங்கிக்கிறோம். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ வாக்காளர் பட்டியல் நம்ம தயார் பண்ணதுக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்களாம் நோட் பண்ணிருப்பீங்க, செப்டம்பர் மாசத்துல நம்ம ஆரம்பிச்சு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணி மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு டிஓஸ், சிஓ, ஆர்ஓ எல்லாமே மீட்டிங் போட்டு இஆர்ஓஸ் அவங்க எல்லாம் மீட்டிங் போட்டு அந்த அடிஷன் டிலிஷன் ஃபிகர்ஸ் எல்லாம் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஎல்ஓஸ், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்தந்த பூத்கா அந்தந்த வாக்குச்சாவடிக்கா ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அது எல்லா பார்ட்டிலேருந்து கொடுக்கலாம், எல்லா ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டில கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு எனி அன்டியூ அடிஷன் ஆர் டிலிஷன் இருந்தால் அப்போ அவங்க அதில் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம பொதுமக்கள்கிட்ட நம்ம வாக்காளர்கிட்ட என்ன வேண்டுகொள்கிறோம்னாக்க இன்னைக்கும் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ல போயிட்டு நம்ம எபிக் நம்பர் போட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம பேர் எந்த பகுதியில் இருக்கு, எந்த வாக்குச்சாவடி. நம்ம 27/3 வரைக்கும் 27 மார்ச் கடந்த மாதம் 27 வரைக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரல் ரூலில் ஏதாவது மாற்றம் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அது எலெக்ஷன் கமிஷனோட